என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தீராத பிரச்சனையிலிருந்து நீ விடுபடப் போகின்றாய். இதன் பிறகு நீ நடக்குமோ நடக்காதோ என்று ஆசைப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. சகல செல்வ வளங்களும் பெற்று நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழப் போகின்றீர்கள். உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றம் நிகழப் போகின்றது. உன்னுடைய கடன்கள் அனைத்தும் நீங்கி உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷ அலை பெருகப் போகின்றது. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நேரம் இது. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கின்ற இடம் தெரியாமல் மறையப் போகின்றது. என்னுடைய கோபுரத்தில் உள்ள கலசத்தை போன்று உன்னை ஜொலிக்க வைக்கப் போகின்றேன். வஞ்சகம் இல்லாத மனதை பெற்ற உனக்கு சோதனைகளும் துன்பங்களும் உன்னுடைய வாழ்வில் மாறி மாறி வருகின்றது. உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தையும் எதிர்கொள்ளும் நிலை உனக்கு வந்தாலும் நான் உன்னை காத்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை இதுவரை பல ஆபத்துகளிலிருந்து நான் மீட்டு விட்டேன். குழந்தையே, கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது. பிறருக்கு பல உதவிகளை செய்யும் நீ என்னால் பல உதவிகளை பெறப்போகின்றாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதிக பலனை பெற்று உன்னுடைய முகத்தில் சிரிப்பை காணவே நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் வந்து குவியும். உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்றோடு முடியப் போகின்றது. யார் உன்னை தடுத்தாலும் நீ என்னை வணங்குவதை சிறிதும் நிறுத்தவில்லை. உன்னால் முடிந்தவரை நீ அளவுக்கதிகமான அன்பை வைத்து என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லை, உன்னுடைய துன்பங்கள் இன்னும் குறையவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் கவலைகளுக்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய பல நாள் துன்பம் இன்றோடு முடிந்தது. புகழின் உச்சியில் நீ நிற்கப் போகின்றாய். உன்னுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வீண் போகவில்லை. அதற்கான பலனை முழுமையாக அனுபவிக்கும் நேரம் இது. உன் குழந்தையின் நலன் மேம்படும். உன்னுடைய பெற்றோர்களின் நலம் மேம்படும். உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் உன்னை அன்புடனே பார்ப்பார்கள். அவர்கள் உன்னை நேசிப்பார்கள். நீ நேசிக்கும் உறவு தற்சமயம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் இறுதியில் உன் அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் காலம் வரப்போகின்றது. உன்னுடைய இல்லத்தில் விரைவில் என்னுடைய வருகை இருக்கும். காத்து கொண்டிருந்த என்னுடைய வருகை உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய விடியலாக அமையும். உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆனந்தம் பொங்கப் போகின்றது. உன்னுடைய செவிகளால் நற்செய்திகளையும் சுப செய்திகளையும் கேட்கப் போகின்றாய். மங்களம் பொங்க உன்னுடைய இல்லத்தில் சுப செய்தி நிரம்பப் போகின்றது. என்னை ஆராதிக்கும் உன்னுடைய பொற்கரங்களுக்கு பொன்னும் பொருளும் அள்ளித்தரப் போகின்றேன். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நன்மைகள் உனக்கு இரட்டைத்தனமாக கிடைக்கப் போகின்றது. நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் செல்லமே. நல்லது நடக்கும் நேரம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எதுவுமே நடக்கவில்லை. நான் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறீர்களே அப்பா என்று நீ மனதில் யோசிப்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது. சந்தேகப்படாமல் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பது உனக்கு புரியும். இந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு நிரந்தரமில்லை. துன்பம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் இதே மாதிரி இருந்து விடாது. காலம் கனியும், உன் வாழ்க்கையும் மாறும் என்று நான் சொன்னபடியே உனக்கான வசந்த காலம் பொற்காலம் வரப்போகின்றது. என் செல்லமே, உனக்கான வசந்த வாசலை உன் அப்பா நான் திறந்து வைத்து விட்டேன். நல்லது நடக்கும் என்று சொன்ன நான் அதற்கான வழிகளையும் உன் கண்களில் காட்டி அனைத்திலும் உன்னை வெற்றியடைய செய்ய மாட்டேனா? நீ உன் அப்பாவை பற்றி அறிந்து கொண்டது அவ்வளவுதானா? என் செல்லமே, நிச்சயமாக நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன். அதே வழியில் சென்று இப்பொழுது நான் உன்னை வெற்றி பெறவும் வைக்கப் போகின்றேன். உனக்கான ஒன்று நடக்கவில்லை என்றால்
நிச்சயமாக அதற்கும் மேலான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது என்று புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. என் அன்பு குழந்தையே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னை நான் மறக்கவே இல்லை. உன் வேண்டுதலை நான் மறக்கவும் மாட்டேன். தங்கமே, அதனால்தான் நான் உனக்கும் சேர்த்து போராடிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் காலம் கடந்து போய்க் கொண்டே இருக்கின்றதே, இன்னும் நமக்கானது நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. ஆனால் உன் அப்பா உனக்கான சிறந்ததைத்தான் செய்து கொண்டிருந்தேன். உனக்கு பிடித்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. அதனால்தான் இத்தனை நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக நான் உனக்கு பதில் சொல்வேன் என் செல்லமே. உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாமே கூடிய விரைவில் உன் மனதை விட்டு நீங்கப் போகின்றது. நீ நினைக்கின்ற எல்லாமும் நிச்சயம் நடக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு ஒரு பொழுதும் மாறாது என் தங்கமே. அதனால் எதற்கும் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே. இது உனக்கான வார்த்தைகள்தான். எனவே தயக்கமின்றி கேள். பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னை சுற்றி யாரும் இல்லை என்பதுதான். தனியாக இருக்கிறாய் என்பது அல்ல மகளே. உன் மனம் தனிமையை தேடுவதற்கான காரணம் யாரும் இல்லை என்பதல்ல. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதால்தான். யாருமே வேண்டாம் என்று தனிமையை நாடி நீ சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில்தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இவை அனைத்தும் உனக்கான சோதனைகள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவரை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகிறது அல்லவா? ஒவ்வொரு முறையும் முகத்திரை கிழியும் போதெல்லாம் போலியான முகங்களை கண்டு கொள்கிறாய் அல்லவா? எனவே உனக்கு நடப்பது அனைத்தும் உனக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விட உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள். அப்பொழுதுதான் சிக்கல்களை சமாளிக்கும் போதிய பலம் உனக்கு கிடைக்கும். சிக்கல்களை சமாளிக்க போதிய பலமில்லாத மனநிலையே கவலை என்கின்றோம். இதை நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உனக்குள் கவலை என்பது ஆட்கொண்டு விடாது. உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்று உனக்கு தெரியுமா? நீ உபயோகிக்கும் வார்த்தைகள். நீ கோபப்படும் பொழுது அதிகமான வார்த்தைகளை வீசி விடுகின்றாய். நாம் பேசும் வார்த்தைகள் ஏணியை போன்றது. அதை பயன்படுத்தும் விதத்தில் ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். எனவே வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையாக நான் உனக்கு தரும் அறிவுரை, அதிகமாக பேசுவதை குறைத்துக்கொள். சற்று மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள். அளவோடு சரியாக பேசினால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனால் மௌனமாகவே இருந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வராமலே போய்விடும். நீ கோபப்படாமல் சற்று மௌனமாக இரு. பிறர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி, உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாதே. யாருக்கும் நீ உன்னை நிரூபித்துக் கொண்டிருக்காதே. விதண்டாவாதம் வேண்டாம் மகளே. காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தரும். உண்மைகள் இன்று மௌனமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் புதைந்து போய்விடாது. உண்மையோடும் நம்பிக்கையோடும் மட்டும் இரு. எல்லாவற்றையும்